ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நான் திருச்செந்தூர் போன vlog பார்ட் 1 ஷேர் பண்ணியிருக்கேன். நாழிக்கிணறில் குளிச்சது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ட் 2 பார்ப்போமா? நாங்கள் நாழிக்கிணறில் குளிச்சுட்டு ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு அப்புறம் அன்னதானம் சாப்பிட வந்துட்டோம். சாமியை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 hours ஆச்சும் ஆகும். ரொம்ப நல்ல தரிசனம். நாங்கள் 100 rupees க்யூவில் தான் போனோம். சாமியை அந்த விளக்கு வெளிச்சத்தில் முருகனை பார்க்கறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் போய் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை அனுபவிக்கணும்னு சொல்கிறேன். எல்லோரும் போயிட்டு கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிடணும்னு சொல்லுவேன். ஏன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அன்னதானம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் 2 days ட்ரிப் பிளான் பண்ணதால் நாங்கள் அன்றைக்கி நைட்டு ரூம் எடுத்திருந்தோம். அதனால் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாளும் நாங்கள் சாமியை பார்க்கறதுக்காக வந்துட்டோம். அடுத்த நாள் காலைல நாங்கள் ரெடி ஆகிட்டு நாழிக்கிணறுலாம் குளிக்கல, கடல்லாம் குளிக்கல, ஆல்ரெடி நேற்றே பண்ணிட்டோம். அப்படின்றதால அடுத்த நாள் நம்ம டேரெக்டாக சாமியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ரூம்லேயே ரெடியாகி வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து மூவர் சமாதின்னு ஒன்று இருக்கோம். அங்கே ஒரு பிளேஸும் ரொம்பவே சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்செந்தூர் போனால் கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். நாங்கள் மூவர் சமாதியில் போயிட்டு ஒரு 1 or 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பீச் வழியாக நாங்கள் திரும்பியும் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட் டே போகும்போது 3 hours ஆச்சு. அடுத்த நாள் வந்து ஃப்ரைடே. அப்போ வந்து ஒரு 2 hours நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். சாமி பார்த்துட்டு மறுபடியும் அன்னதானம் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். கண்டிப்பாக போனீங்கன்னா திருச்செந்தூரில் அன்னதானம் சாப்பிட்டுங்க. நம்ம எப்பவுமே அறக்க பறக்க ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே ட்ரெயின் ஏறதை விட 2 days அங்கேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம லைஃப்லேயும் ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி இருந்தது. திரும்பியும் சென்ட்ரல் ரீச் பண்ணி மெட்ரோ ரீச் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் திருச்செந்தூர் போகிறோம். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள்னால் அந்த திருச்செந்தூரில் ஸ்பெண்ட் பண்ணல நாள் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சது எனக்கு. அங்கேருந்து வர மனசே வரலை. கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா அதே தான் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாரும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.